ஃபைனலாக டிவிஸோட ஜூபிட்டர் 110 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் மாடல், அதாவது ஸ்மார்ட் கனெக்ட் இருக்கும். அது கூட உங்களுக்கு ட்ரம் பிரேக் இருக்கக்கூடிய இந்த மாடல் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க 2026 மாடல். இந்த கலரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பர்வான கலர் அப்படின்னு நான் வந்து சொல்வேன். டான் மேட் ப்ளூ அப்படிங்கிற கலர். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் மாடல், அதாவது ட்ரம் பிரேக்கில் உங்களுக்கு ஸ்மார்ட் கனெக்ட் இருக்கக்கூடிய ஒரு பேஸ் மாடல். இதோட எக்ஸோரூம் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 78,250 ரூபீஸ் கொடுத்துருக்காங்க. ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அண்டர் 1 lakh rupeesங்க. ஸோ 96,000 ஆன் ரோட் ப்ரைஸில் உங்களால் வந்து பை பண்ண முடியும். இந்த ஜூபிட்டர் 110cc பொறுத்த வரைக்கும் சிட்டியில் டிராஃபிக்கில் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு வெயிட்லெஸ்ஸான ஒரு பைக், அதே சமயம் சேஃப்டி, ஸ்பேஸ், ஸ்டைலாக இருக்கணும், மைலேஜ் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்கூட்டராக இருக்கும். இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல கம்ஃபர்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு லாங்கரான உங்களுக்கு சீட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. கன்வீனியன்ஸான உங்களுக்கு அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ ஃபியூல் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களால் முன்னாடி வந்து போட்டுக்க முடியும். அண்ட் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய உங்களுக்கு இன்ஜின் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ மோட்டர் பார்த்தீங்கன்னா 113cc உங்களுக்கு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு டார்க் இருக்குங்க. 9.2 நியூட்டன் டார்க் வந்து 5000 RPM ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதனால் நீங்கள் தைரியமாக இந்த ஸ்கூட்டரை வந்து சிட்டியில் டிராஃபிக்கில் ஹெவியான டிராஃபிக் இருக்கக்கூடிய பிளேஸில் கூட நீங்கள் ரைட் பண்ண முடியும். ஐகோ அசிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படிங்கிறது 163 mm வந்து கொடுத்துருக்காங்க. 770 mm பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ரீச் வந்து இருக்கும். உங்களால் வந்து சீட்டில் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு 770 mm வந்து கிரவுண்ட் ரீச் பண்ண முடியும். ஓவரால் வெயிட்டுமே பார்த்தீங்கன்னா வெறும் 106 kg தான் இருக்குது. அண்ட் சீட்டோட லென்த்தும் பார்த்தீங்கன்னா 756 mm இருக்கிறதுனால அந்த கன்வீனியன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். கம்ஃபர்டபுள் அப்படிங்கிறது உங்களால் இந்த ஸ்கூட்டரில் வந்து இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ஸ்கூட்டரில் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பில்டு குவாலிட்டி நல்லாயிருக்கு, இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பெஸ்ட்டான டிஸ்பிளே இருக்கக்கூடிய, அதாவது பேஸ் மாடல் தான் ட்ரம் பிரேக், ஆனால் உங்களுக்கு ஸ்மார்ட் கனெக்ட் இருக்குது. ஸ்மார்ட் கனெக்ட் இருக்கிற ட்ரம் பிரேக் அப்படின்னு சொல்லலாம். இதில் உங்களால் வந்து மொபைல் ஃபோனை கனெக்ட் பண்ணிக்க முடியும். இதில் எக்கச்சக்கமான நியூ ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது இதோட கிளஸ்டரில் கொடுத்துருக்காங்க. எக்கோ மோட் கொடுத்துருக்காங்க, அண்ட் ரைட் மோட் இருக்குது, அண்டு நல்ல கிளியரான ஒரு டிஸ்பிளே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த மாடல் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான ஒரு மாடல் அப்படின்னு நான் வந்து சொல்வேன். அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட கம்ஃபர்டபுள் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இதோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் அப்படிங்கிறதும் நல்லா இருக்குது. இதோட ஸ்விட்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஸ்விட்சஸாக இருக்குது. பேஸ் மாடல் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பெருசாக இதில் நீங்கள் நிறைய ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாது. பட் அண்டர் 1 lakh rupeesல ஒரு ஸ்கூட்டர் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கேற்ற, அதாவது வேல்யூ ஃபார் மணி, நம்ம எவ்வளோ பணம் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற ஒரு ப்ராடக்ட் வந்து உங்களால் பை பண்ண முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஃபியூல் டேங்க் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. E20 கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடிய ஒரு பைக், அதாவது ஸ்கூட்டர். இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான விஷயம் 130 mm உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ட்ரம் பிரேக்கும், ரியரில் 130 mm ட்ரம் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர்ஸ் இருக்குங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் 90/90 டயர் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல USB டைப் A சார்ஜிங் போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ரியலி கிரேட் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்கூட்டர் அண்டர் 1 lakh rupees நீங்கள் வந்து பை பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு டிவிஸோட ஸ்கூட்டரை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. கலர் ஆப்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் எடிஷன் உங்களுக்கு டிஸ்க் இருக்குது, அதுக்கப்புறம் ட்ரம் அலாய் வீல் இருக்குது, வெறும் ட்ரம் வேரியன்ட் இருக்குது. அதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. ரெட், அப்புறம் கிரே மேட், லூனார், ஒயிட் கிளாஸ், நிறைய எக்கச்சக்கமான கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாடலில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் கிக்கர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ கிக் ஸ்டார்ட் உங்களால் வந்து பண்ணிக்க முடியும் இன்கேஸ் உங்களுக்கு பேட்டரி லோவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில். இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மோஸ்ட்லி சிட்டியில் ரைட் பண்ண ஒரு 50-55 km மைலேஜும் தாராளமாக கொடுக்க முடியும். நல்ல பெஸ்ட்டான டயர்ஸ் இருக்குங்க. 90/90 டயர் இருக்குது. உங்களுக்கு ரியர் சஸ்பென்ஷனுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்ராலிக்கில் உங்களுக்கு மோனோஷாக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல பில்டு குவாலிட்டி இருக்குது. நீங்கள் ஒரு இந்தியன் பிராண்ட் வாங்கணும் ஸ்கூட்டர், நல்ல ஒரு பில்டு குவாலிட்டி இருக்கணும், இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாடலை நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ட்ரம் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ட்ரம் வேரியன்ட் வந்து உங்களுக்கு 78,000 எக்ஸோரூம் ப்ரைஸில் ஆரம்பிச்சு ஸ்பெஷல் எடிஷன் பார்த்தீங்கன்னா 91,000 எக்ஸோரூம் ப்ரைஸ் வரைக்கும் உங்களுக்கு மாடல்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் ஆன் ரோட் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா ட்ரம் வேரியன்ட் உங்களுக்கு ஒரு அண்டர் 1 lakh rupeesல நீங்கள் எடுத்தால் கூட ஸ்பெஷல் எடிஷன் வெறும் 11,000 ரூபா தாங்க அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுக்கால வந்து நடுவில் 5 மாடல்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ட்ரம் வேரியன்ட் இருக்குது, ட்ரம் அலாய், ட்ரம், அப்புறம் உங்களுக்கு ஸ்பெஷல் எடிஷன்லேயே 2 இருக்குது. இந்த மாதிரி நிறைய நியூ எடிஷன்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த ஜூபிட்டர் 110 மாடலில் வந்து கொடுத்துருக்காங்க. அக்ராஸ் இந்தியா உங்களுக்கு எல்லா டிவிஸோட ஷோரூம்லேயும் வந்து எல்லா ஸ்கூட்டரும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு பெஸ்ட்
பெஸ்ட்டான ஸ்கூட்டர் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் ரியரில் உங்களுக்கு டெயில் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ரெண்டு பக்கமும் ஜூபிட்டர் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு அந்த கிராஃபிக்ஸில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக எம்பலமாக வந்து கொடுத்துருக்காங்க. கலரும் ரொம்ப நீட்டாக க்ளீனான கலராக கொடுத்துருக்காங்க. ஸோ டான் மேட் ப்ளூ அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இது இல்லைனா உங்களுக்கு இன்னும் எக்கச்சக்கமான கலர் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறதும் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு வேல்யூ ஃபார் மணியான ஸ்கூட்டருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய வேரியண்ட் இருந்தாலுமே கூட இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் மற்ற நீங்கள் பிராண்டில் நான் கம்பேர் பண்ணுறதை விட நான் இந்த டிவிஎஸோட ஜூபிட்டர் வந்து சேஃப்டியும் நல்லா இருக்குது. அவங்களுக்கு நல்ல ஒரு சேஃப்டிக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் சீட் ஸ்டோரேஜ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸ்டைலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாடர்ன் லுக்கில் தான் கொடுத்துருக்காங்க. மைலேஜ் என்ன சொல்கிறாங்க டிவிஎஸ் அப்படின்னா 10% மோர் மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஜூபிட்டரை வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கன்வீனியன்ஸ் நல்லா இருக்குது. கம்ஃபர்டபுளான சீட் இருக்கிறதுனால கண்ட்ரோலாக உங்களால் பைக்கும் ரைட் பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளும் கிடைக்கும். நீங்கள் டிராஃபிக்கில் ரைட் பண்ணாலும் ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஃபேமிலிக்கு 3 பேர் நீங்கள் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட ரொம்ப கம்ஃபர்டபுளாக இந்த ஒரு சீட்டில் ரைட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் வைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 113 சிசியில் உங்களுக்கு சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு சூப்பரான உங்களுக்கு டார்க்கும் கொடுத்துருக்காங்க. 9.2 நியூட்டன் ஆஃப் டார்க் வந்து 5000 RPM ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால நல்ல இனிஷியல் பிக்கப் நல்லா இருக்கும். நல்ல ஒரு இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் இருக்கிறதுனால ஸ்மூத்தான ஒரு ஃபீல் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டோட லென்த்துமே வந்து 756 mm இருக்கிறதுனால கம்ஃபர்டபுளாக 2-3 பேர் வந்து இதில் ரைட் பண்ண முடியும். அண்ட் உங்களுக்கு சஸ்பென்ஷன் செட்டப்பும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. டெலஸ்கோபிக் ஹைட்ராலிக் ஃப்ரண்ட்லையும் ரியரில் ட்வின் டியூப் உங்களுக்கு வந்து ட்வின் ஷாக் அப்சர்வர் 3 ஸ்டெப் அட்ஜஸ்டபிளாக வந்து கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் பர்டிகுலராக இப்போ நீங்கள் பார்க்குறது ட்ரம் பிரேக் தான் ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் இருக்குது. இதில் உங்களுக்கு டயருமே உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் 90/90 செக்ஷன் டயர் தான் ஃப்ரண்ட் அண்ட் ரியருமே கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாடலுக்கு நீங்கள் இஎம்ஐ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒரு 1000 ரூபாயிலிருந்து கூட இஎம்ஐ உங்களால் பண்ணிக்க முடியும். டவுன் பேமெண்ட் 20,000 25,000 நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மாதம் நீங்கள் வந்து ஒரு 1000 ரூபா 1500 ரூபாக்குள்ளே கூட நீங்கள் இந்த மாடலுக்கு இஎம்ஐ பே பண்ணிக்க முடியும். நீங்கள் 2 வருஷம் அந்த மாதிரி வந்து டூரேஷன் போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இல்லை ப்ரோ நான் வந்து ஒரே வருஷத்தில் முடிச்சிடணும்னு பார்க்குறேன் அப்படின்னா ஒரு 2000க்குள்ளே 1500லேருந்து 2000க்குள்ளே இந்த பைக்கோட அதாவது இந்த ஸ்கூட்டரோட இஎம்ஐ டூரேஷன் அப்படிங்கிறது வரும். அண்ட் நல்ல ஒரு பெஸ்ட்டான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நிறைய பிராண்ட்ஸ் அதாவது பேங்கிங் செக்டார் ஃபினான்ஸ் செக்டார்னு இருக்குது. ஒருவேளை இந்த ஸ்கூட்டரை நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எவ்வளோ கம்மியாக நீங்கள் ஒரு 10,000 பே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1 இயருக்கு அதாவது நீங்கள் ஒரு 10,000 தான் பே பண்ண முடியும் அப்படின்னா கூட நீங்கள் ஒரு வருஷம் நான் இஎம்ஐ பே பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா மாதம் நீங்கள் வந்து ஒரு 2,000 3,000 அந்த மாதிரி கட்ட வேண்டியதாக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக நீங்கள் பே பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஈஸியாக சீக்கிரமாக நீங்கள் வந்து இஎம்ஐயும் க்ளோஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் வந்து கம்மியாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அண்டர் 1 lakh rupeesல இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டருக்குலாம் நீங்கள் இஎம்ஐ போட்டு வாங்கணும் அப்படின்னு நான் வந்து சொல்ல மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு அமௌண்ட் ஃபுல்லாக சேர்த்து வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஸ்கூட்டரோ பைக்கோ வாங்குங்க. ரொம்ப அதிகமான ப்ரைஸில் இருக்கக்கூடிய பைக்ஸை கூட நீங்கள் அப்படி வாங்கலாம். பட் அப்படி இல்லை ப்ரோ கொஞ்சம் டைட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இஎம்ஐ போட்டு வாங்குங்க. இந்த ஸ்கூட்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.